ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அக்கிஹபரில் இருக்க யோலோபாஸுங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஐஃபோன் SE வந்துட்டு 10 எண்ணுக்கு வந்து வாங்கினதை வந்து வீடியோ போட்டிருந்தேன். இந்த முறை இந்த கடையில் வந்து பார்த்துட்டாங்க இன்னொரு அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஆஃபர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ஆஃபரை கேள்விப்பட்டனே சரி கண்டிப்பாக வந்து வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எண்ங்கிறது நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குன்னா 65 பைசா தான் ஒரு கிட்டத்தட்ட. ஸோ அந்த விலைக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே இல்லை. சரி வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னம்மா நீ 6 ரூபாய்க்கு தராங்கங்கிற 65 பைசாவுக்கு கிடைக்குதுங்கிற இதெல்லாம் உண்மையா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி உங்களுக்கு வரும். ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு இந்த கடையில் அந்த மாதிரி ஆஃபர் வந்து வச்சிருக்காங்க. எனக்கு பின்னாடி பாருங்க ஐஃபோனுக்குன்னே நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து அந்த மொபைல் ஐஃபோன் 12 வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இல்லையா, அது எப்படி வாங்குறேன் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான ஆஃபர் வந்து ஏன் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நெட்வொர்க் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நெட்வொர்க்லேருந்து வேறு நெட்வொர்க் மாறுறதுக்காக இந்த ஆஃபர் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, நம்ம ஊரில் இப்போ வந்து ஏர்டெல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து ஜியோவுக்கு மாறன்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து சாதாரணமாக நம்ம மாறிடலாம். ஆனால் இங்கே வந்து சில ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் பார்த்த ஆஃபர்ஸில் எப்படி இருக்குன்னா ஒரு 20% 30% அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து அதுலேருந்து அந்த மொபைலுக்கான விலையை வந்து கொடுத்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பர்டிகுலராக இந்த மார்ச் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து எந்த மாதிரியான மொபைல்லாம் ஆஃபருக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE இருக்குல்ல அது இல்லாமல் ஐஃபோன் 12 ஐஃபோன் 13 மினி இதெல்லாம் வந்து ஆஃபருக்காக வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆண்ட்ராய்டு மொபைலும் கூட ஆஃபருக்காக இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லேயும் வந்து ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரி நெட்வொர்க்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேங்கு ஒய் மொபைலு ஏயு ரக்குத்தண்ணு இந்த மாதிரியான நெட்வொர்க்கில் வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நெட்வொர்க்லேருந்து நீங்கள் அதாவது நான் வந்து ஒய் மொபைல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒய் மொபைல்லேருந்து எனது சாஃப்ட் பேங்க்கு நான் மாறினேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஐஃபோன் 12 வந்து ஆஃபராக கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு நெட்வொர்க்லேருந்து வேறு நெட்வொர்க் எதாவது மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து எந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் வந்து அவங்க இதில் வந்து வச்சுருக்காங்களோ அந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின இந்த ஆஃபர் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ஆஃபர் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருந்த மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாக்டு மொபைலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸில் கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்டு மொபைல்ஸ்லாம் வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே கொடுக்குற சிம்மெலாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பெய்டு சிம்மாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் மாதம் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய மொபைல் சிம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஒரு 3000 எண் வந்து நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் பார்த்திங்கன்னா 6000 எண் வந்து நான் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். நம்ம ஊரில் இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 GB யூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே 3 GB தான் வந்து தருவாங்க. ஸோ அன்லிமிட்டெட் காலோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நான் வந்து மந்த்லி ஒரு 3000 எண் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட மதிப்பு வந்து நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வரையிலும் வரும். எங்களோட நெட்வொர்க் வந்து ஒய் மொபைல்லேருந்து சாஃப்ட் பேங்க்கு வந்து நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் பண்ணலை. நம்மளோட MNP நம்பரும் ஐடி ப்ரூஃபும் வந்து ஒன்று கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில ஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு எண்ணு மட்டும் நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு இந்த மொபைல் வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாங்கினதுக்கப்புறம். இந்த சிம்மை வந்து மினிமம் 1 மந்த் வந்து யூஸ் பண்ணிட்டு கூட நம்மளால வந்து வேறு சிம்மை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அப்படி மாற்றாமல் மினிமம் ஒரு 6 மாதமாவது யூஸ் பண்ணாதான் திரும்ப வந்து நம்ம அந்த பழைய நெட்வொர்க் இருக்குல்ல அதுக்கு வந்து நம்மளால் மாறத்துக்கு முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃபரில் வாங்கியிருந்த ஐஃபோன் 12. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கலர் வந்து இவங்க ஆஃபரில் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பிளாக்கு, ஒன்று வந்து ஒயிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஒயிட் கலர் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதில் வந்து மெமரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஜிபி இருக்குன்னா 64 GB தான் வந்து கொடுக்குறாங்க ஆஃபரில். ஸோ எனக்கு வந்து என்னோட பர்சனல் யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 GB வந்து போதும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஸோ அதனால தான் இது எனக்கு ஓகே தான் நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கியிருக்கேன்.
இந்த வீடியோவில் யோதபாசி எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்துட்டு ஐஃபோன் 12 வந்து ஒரு எண்ணுக்கு நான் எப்படி வாங்கினேன், இங்கே வந்து ஜப்பானில் எந்த மாதிரியான நெட்வொர்க்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை ஜிபி வரையில் அதில் கொடுக்குறாங்க, என்ன காஸ்ட்லாம் வந்து அதுக்கு வந்து என்ன காஸ்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. மேபி இன்னும் கூட இந்த கடையில் வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து ஜப்பானில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஜப்பானை பற்றின சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டு ஆல்.